11th sum பாருங்க. A man buys a chair for 1500 rupees. He wants to sell it at a profit of 250 rupees after making a discount of rupees 100. What is the market price of the chair? ஓகேங்களா, என் மேன் வந்து பை பண்ணியிருக்காங்க 1500 ருபீஸ்க்கு ஒரு சேரை. ஓகேங்களா, அந்த ப்ராஃபிட் வந்து 250 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு கொடுத்துட்டு நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சேர் எவ்வளவு 1500, ப்ராஃபிட் எவ்வளோ நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க 250 ருபீஸ், டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு கிவன் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். இதை நம்ம வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னது 250 ருபீஸ், செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு 1500. இந்த மைனஸில் இருக்க வேல்யூ இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிரும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் செல்லிங் ப்ரைஸ். 250 ப்ளஸ் 1500 அப்படிங்கிறது 1750 அப்படிங்கிறது என்னது செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் எவ்வளவு 100 ருபீஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் என்ன 1750, மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது, டிஸ்கவுண்ட் எவ்வளவு 100. இங்கே இருக்கிற மைனஸ் 100 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ளஸ் 100 ஆயிரும். ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் 1750 ப்ளஸ் 100. 1750 கூட 100 ஆட் பண்ணால் 0 0 0, 5 plus 0 5, 7 plus 1 8, 1850. 1850 அப்படிங்கிறது என்னது, மார்க்கெட் ப்ரைஸ். therefore market price equal to rupees 1850 rupees. ஓகேங்களா, 12th sum பாருங்க. அமுதா marked her home product of pickle as 300 per pack but she sold it for only 275 per pack. What was the discount offered by her per bag? ஓகே, இப்போ என்னன்னா ஹோம் ப்ராடக்ட் ஆஃப் பிக்கிள் வந்து ருபீஸ் வந்து 300 பர் பேக் வந்து 300 ருபீஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க 275 ருபீஸ்க்கு. அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தி பிக்கிள் ஈக்குவல் டு ருபீஸ் 300, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 275. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் 300, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 275. ஸோ மைனஸில் இருக்கிற டிஸ்கவுண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஆயிரும். இங்கே இருக்கிற ப்ளஸ் 275 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ 300லேருந்து 275 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். 25 அப்படிங்கிறது என்னது, டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் பர் பேக் ஈக்குவல் டு ருபீஸ் 25 ருபீஸ். 13th sum பாருங்க. வேலவன் bought 24 eggs for rupees 96 rupees. Four of them were broken and also he had a loss of rupees 36 on selling them. What is the selling price of one egg? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலவன் வந்து 24 eggs வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 96 ருபீஸ். அதில் 4 egg வந்து broken ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ் வந்து 36 ருபீஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம சேல் பண்ணதுக்கப்புறம் 36 ருபீஸ் லாஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா வாட் இஸ் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் எக் அப்படின்னா ஒரு எக்கு எத்தனை ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன், நம்பர் ஆஃப் எக்ஸ் பாட் எவ்வளோ எக்ஸ் வாங்கியிருக்காங்க 24 எக்ஸ். நம்பர் ஆஃப் எக்ஸ் ப்ரோக்கன் எவ்வளோ எக்ஸ் ப்ரோக்கன் ஆயிடுச்சு 4 எக். ஸோ நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் எவ்வளவு 24 மைனஸ் 4 ஈக்குவல் டு 20 எக்ஸ். அப்படின்னா 20 காஸ்ட் ஆஃப் 20 எக்ஸ் தான் எவ்வளவு 96 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. அந்த 4 போயிடுச்சு. டோட்டலாக நம்மளுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் 96 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை எக்குக்கு 20 எக்குக்கு. நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் வந்து ருபீஸ் 36. அப்போ லாஸோட ஃபார்முலா என்ன, லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். லாஸ் 36, காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கினது எவ்வளோ 96க்கு, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ மைனஸில் இருக்க செல்லிங் ப்ரைஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். இங்கே இருக்கிற ப்ளஸ் 36 இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ 96லேருந்து 36, 6லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் 0, 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 6. எக்கு 20 எக்ஸை நம்ம வாங்கினது எவ்வளவு 96க்கு, ஆனால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 60 ருபீஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 60 ருபீஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 எக்ஸ் 20 தானே குட் ஒன்னாக இருந்தது. ஸோ 20 எக்ஸ் எவ்வளவு செல்லிங் ப்ரைஸ் 60 ருபீஸ். அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 எக் 60, 20 எக்ஸ் வந்து 60 ருபீஸ். அப்படின்னா 1 எக் எவ்வளவு அப்படின்ட்டு 60 டிவைடட் பை 20, 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 எக்குக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, 10 கட் பண்ணிடலாம். 2 டேபிளில் 1 2 சார் 2, 3 2 சார் 6. ஸோ 3 நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 egg ஈக்குவல் டு ருபீஸ் 3 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 14th sum பாருங்கள். மங்கை bought a cell phone for 12,585. It fell down. She spent 500 on its repair. She sold it for 7,500. Find her profit or loss. மங்கி வந்து 12,585 ருபீஸ்க்கு ஒரு செல்ஃபோன் வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 500 ருபீஸ்க்கு வந்து ரிப்பேர் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் அவங்க ரிப்பேர் பார்த்ததுக்கப்புறம் அதையே சேல் பண்ணியிருக்காங்க 7,500 ருபீஸ்க்கு. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. Cost of the cell phone equal to rupees 12,585. Spent on repairs equal to 500 rupees. Cost price equal to cost of cell phone plus repair charge. ஓகேங்க. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம வாங்கின அமௌண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிப்பேர் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம செலவு பண்ண அமௌண்ட்டு தானே. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணால் தான் அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 12,585 ருபீஸ் கூட 500 ஆட் பண்ணால் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 13,085. ஆனால் எத்தனை ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் 7,500க்கு தான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகம் செல்லிங் ப்ரைஸை விட. ஸோ இட் இஸ் லாஸ். ஓகேவா? கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் 13,085 மைனஸ் 7,500. 13,085 7,500. 5லேருந்து 0 போனால் 5, 8லேருந்து 0னா 8, 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே 2 பாரோ பண்ணால் 10, 10லேருந்து 5னா 5, 2லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 12, 12லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 5. ஸோ 5,585. 5,585 அப்படிங்கிறது என்னது, லாஸ் அமௌண்ட். ஓகேங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.